வணக்கம் நண்பர்கள். இந்திய ராணுவ வீரர்களுடைய அவல நிலை அதை சுருக்கமாக பார்க்கலாம். சேனல் பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஜம்முவுக்கு கிளம்புறதுக்காக 1500 ராணுவ வீரர்கள் ஒரு ரயிலில் போகிறாங்க. அந்த ரயில் ராணுவ வீரர்கள் மட்டுமல்ல, சாதாரண மக்கள் பயணிப்பதற்கு கூட ஒரு தகுதியற்றதாக அந்த ரயில் இருக்குது. அந்த ரயிலில் பர்த்தில் கட்டை போட்டு வச்சுருப்பாங்க. கம்பிகளுக்கு மேலே குறுக்கில் கம்பி இருக்கும், கம்பிக்கு மேலே கட்டை போட்டு வச்சுருக்காங்க. அந்த கம்பிகளுக்கு மேலே கட்டையே கிடையாது, வெறும் கம்பி மட்டும்தான் இருக்குது. அது மேலே தான் அந்த ராணுவ வீரர்கள் படுத்து பயணிக்க வேண்டிய நிலை இருக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த சீட்டெல்லாம் முழுமையாக சேதாரம் அடைந்திருக்கிறது. பாத்ரூம் யூஸ் பண்ணுறதுக்கே தகுதி என்ற நிலையில் இருக்கிறது. கண்ணாடியெல்லாம் உடைஞ்சிருக்கிறது. இப்படி மோசமான நிலையில் அந்த ரயில் இருக்குது. அந்த ரயிலில் ஏறின ராணுவ வீரர்கள் எல்லாமே பார்த்த உடனே அடிச்சாங்க. உடனடியாக தாங்கள் கையில் இருக்க மொபைல் ஃபோனில் படம் எடுத்து அதை சமூக ஊடகங்களில் பரப்புகிறாங்க. உடனடியாக இந்தியா முழுக்க அந்த வீடியோ பரவுது. அதன் பிறகு மத்திய இராணுவ அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் வேறு ரயிலில் அந்த இராணுவ வீரர்கள் ஜம்முக்கு பயணிப்பதற்கான மாற்று ஏற்பாடுகளை செய்கிறார். அடுத்ததாக இந்த ரயிலில் இராணுவ வீரர்களுக்கு ஏற்பாடு செய்த ரயில்வே அதிகாரிகள் 4 பேர் பணியிட மாற்றம் செய்யப்படுகிறார்கள். சரி, இந்த கவனக்குறைவை இராணுவ வீரர்களுக்கு ஏற்படுத்திய ஒரு அவமானமாக கருத வேண்டும். ஆனால் அந்த 4 உயர் அதிகாரிகள், ரயில்வே துறை 4 உயர் அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது அப்படிங்கிறது ஒரு தண்டனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த 4 உயர் அதிகாரிகளுமே டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அடுத்து இதை போன்ற தவறுகளை அரசு ஊழியர்கள் செய்ய மாட்டார்கள். அந்த அளவுக்கு லஞ்சம், ஊழல், கவனக்குறைவு வானளவுக்கு பரவியிருக்கு இந்திய அரசில். அந்த அளவுக்கு பரவி இருக்கிறதுக்கு காரணம் ஊழல். அந்த அளவுக்கு கரைபுரண்டு ஓடி இருக்கிறது அரசு அலுவலகங்களில். அதனால் உடனடியாக அந்த 4 அதிகாரிகளே டிஸ்மிஸ் செய்யப்படும். அது டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ரயில்வே துறையவே தனியார் மயமாக்கிட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாதாரண மக்கள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு தான் இந்திய ரயில்வே இருக்கிறது. அடுத்ததாக உலகிலேயே 4வது பெரிய பொருளாதார நாடு. இது எப்படி வந்தது என்று நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். சாதாரணமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல சாதாரண மக்கள் ரயிலில் பயணம் பண்ணணும்னா அந்த பாத்ரூம் அருகில் தான் உட்காந்து பயணம் செய்ய வேண்டிய நிலை. உடனடியாக புக் பண்ணால் டிக்கெட் கிடைக்காது. ஸ்டாண்டிங்லாம் நீங்கள் ஒரு 20 மணி நேரம் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலம் போகணுன்னாலும் சரி, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னாலும் சரி, நீங்கள் நின்றுக்கிட்டு தான் போக முடியும். உடனடியாக டிக்கெட் கிடைக்காது, சீட் கிடைக்காது. அன்ரிசர்வ் தான் நீங்கள் பயணம் பண்ண வேண்டிய நிலை இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு நாடு உலக பொருளாதாரத்தில் 4வது இடத்தில் இருக்குது அப்படின்னா நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு மோசமான அடிப்படை கட்டமைப்பு இந்தியாவில் இருக்குன்னு நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக வந்தே பாரத் ரயில். வந்தே பாரத்தினுடைய ரயில் டிக்கெட் விமானத்தினுடைய ரயில் டிக்கெட்டுக்கு சமமாக இருக்கிறது. அதில் புக் பண்ணால் உங்களுக்கு ஒரு வாரத்தில் சீட் கிடைக்கும். ஆனால் சாதாரண மக்கள் ஒரு மாதம் 5000, 10,000, 15,000 சம்பளம் வாங்குறவங்க 6,000, 7,000 ரூபாய் ரயில்வே டிக்கெட் கொடுத்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு பயணிக்க முடியாத நிலை இருக்கிறது. அப்படி என்றால் வந்தே பாரத் ரயிலில் யார் பயணிக்க முடியும்? ஊழல் அரசியல்வாதிகள், குற்றவாளிகள், சட்ட பஞ்சாயத்து பண்ணி அடுத்த சொத்தை பிடுங்குற குற்றவாளிகள், அடுத்ததாக அரசு அதிகாரிகளை பேரில் மாத சம்பளம் 50,000, 1 லட்சம் வாங்கிட்டு மாதம் 20 லட்சம், 10 லட்சம் ஊழலாக சம்பாதிக்கிற, லஞ்சமாக சம்பாதிக்கிற அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள், இவங்க மட்டும்தான் வந்தே பாரத் ரயிலில் பயணிக்க முடியும். சாதாரண மக்கள் பயணிக்க முடியாத நிலையில் இருக்கிறது. இதுதான் இந்தியாவில் உலகிலேயே 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடு என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு இடத்துல இருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு முக்கியமாக போகணும் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டா தக்கால புக் பண்ணி போனீங்கன்னா தக்கால் உடனடியாக கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் ஓப்பன் பண்ண 10 நிமிஷத்தில் தக்கால் முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் பண்டிகை காலத்தில் ஒரு இடத்துல இருந்து வேலை செய்கிற இடத்துல இருந்து வீட்டுக்கு போகணுன்னா அந்த தக்கால் ஓப்பன் பண்ணாங்கன்னா 30 நிமிஷம் இல்லை, 20 நிமிஷத்துலேயே மொத்த டிக்கெட்டுமே விட்டு தீர்ந்து விடும். அது ஒட்டுமொத்தமாக ரயில்வே ஊழியர்களுடைய ஊழலாக இருக்கிறது. அப்படி அவங்களே டிக்கெட்டை வாங்கி புரோக்கர் மூலமாக விற்றுட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க. அந்த அளவுக்கு மோசமான நிலையில் ரயில்வே துறை இருக்குது. அதனால தான் ரயில்வே துறையை தனியார் மயமாக்கணும். ரயில்வே துறை மட்டும் இல்லாமல் இந்தியாவில் எந்தெந்த அரசு துறை இருக்குதோ அத்தனை துறையுமே, காவல்துறையும் இராணுவத்தை 2 தவிர மீது எல்லாமே தனியார் மயமாக்காதான் இந்தியா உருப்படும். அடுத்ததாக இந்தியாவுடைய அரசியல்வாதிகள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பயணிக்கிற விமானத்தினுடைய 15,000 கோடி ரூபாய். அமெரிக்க அதிபர் பயணிக்கிறார்னா அந்த நாட்டு
அந்த நாட்டில் விமான தயாரிப்பு நிறுவனமே இருக்குது. பணக்கார நாடு. அந்த நாட்டினுடைய அதிபர் ஒரு 15,000 கோடி மதிப்புள்ள ஏர்ஃபோர்ஸ் விமானத்தில் பயணிக்கிறார்கள், தவறு கிடையாது. ஆனால் ஏழைகள் அதிகமாக வாழ்கிற இந்தியாவில் அந்த நாட்டினுடைய பிரதமர் பயன்படுத்தக்கூடிய விமானத்தினுடைய 15,000 கோடி ரூபாய். அடுத்ததாக பிரதமர் மோடி அவர்கள் போட்டிருக்கிற ஒரு கோட்டினுடைய விலை 20 லட்சம் ரூபாய். அவர் யூஸ் பண்ணுற பேனாவுடைய விலை 1,50,000 லட்சம் ரூபாய். இந்த அளவுக்கு அவர் பேனா யூஸ் பண்ணுறாரு. ஆனால் அடிப்படையில் அவர் டீ கடையில் டீ மாஸ்டராக இருந்தவர். ஒரு நாட்டினுடைய பிரதமராக வந்திருக்காரு, சந்தோஷப்படணும். ஆனால் அவருடைய ஆடம்பரமான வாழ்க்கை, பகட்டான வாழ்க்கை அப்படிப்பட்டது. சரி, இந்தியாவுடைய பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் படித்தது இங்கிலாந்தோட ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தார். அவர் கையெழுத்து போடுற யூஸ் பண்ண பேனாவுடைய விலை வெறும் 10 ரூபா. ஆனால் அவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கிறாரு. மோடி அவர் டீ கடையில் தான் டீ ஆற்றிட்டு இருந்தார். அவர் பள்ளிக்கூடத்துக்கே போகலை. ஆனால் அவர் யூஸ் பண்ணுற பேனாவுடைய விலை 1,50,000 லட்சம் ரூபாய். கையெழுத்து போட மட்டும் கற்றுட்ருப்பார். ஆனால் அவர் படித்த படிப்புக்கு பேனாவில் கையெழுத்தெல்லாம் போட முடியாது. பேனா மூடி ஓப்பன் பண்ணி இங்கை தடவி கை நாட்டு தான் போட முடியும். அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி பகட்டான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்தியாவில் குற்றவாளிகளும் ஊழல் அரசியல்வாதிகளும் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்திய மக்களுடைய உயிரை தங்களுடைய உயிரை கொடுத்து பாதுகாக்கிற இராணுவ வீரர்கள் அசாதாரணமான வாழ்க்கையில் தான் இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதற்கு உதாரணம் தான் அவர்களுடைய ரயில்வே பயணம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரதமர் மோடி அவர்களை பற்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அவருடைய மூலதனமே போய் தான். அவருடைய மூலதனம், அவருடைய குற்றமே அவருடைய தொழில், நீதிமன்றமே இந்த குற்றவாளிகளுடைய குலதெய்வம். இப்படிப்பட்ட நிலையில் தான் இந்தியா இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால தான் 1500 இராணுவ வீரர்கள் பயணிக்கிற விமானம் இராணுவ வீரர்கள் மட்டுமல்ல, சாதாரண மக்களே பயணிக்க தகுதியற்றதாக இருக்கின்ற ஒரு ரயிலை இராணுவ வீரர்கள் பயன்படுத்தக்கூடிய நிலை இருக்கிறது. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.